தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயமாக்கப்பட்டது ஒன்று. இந்துக்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டியடிக்கும் நேரம் வந்துவிட்டது. திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது. கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை விட்டு விலக வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைக்கப்பட்டதன் விளைவு இன்று லட்சோப லட்ச விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக செல்கிறது. ஓசூரில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேச்சு. நாடெங்கிலும் கடந்த 27ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதற்கு அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டு பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டதை அடுத்து இன்று அவைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர். இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பி தங்கதுரை தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். அதே போன்று நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு உதவியாக விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் ஓசூர் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட சிலைகளை கொடியசைத்து வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று பேரணியை துவங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இந்து முன்னணியின் நிறுவனத்தை தலைவர் மறைந்த ராமகோபாலன் அவர்களால் தமிழகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. மறைந்த ராமகோபாலின் முன்னெடுப்பின் காரணமாக அன்று ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஆரம்பித்து இன்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து ஊர்வலங்கள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவிற்கு தோல்வி பயத்தையும் சவுக்கடியையும் கொடுத்துள்ளது. நாம் கொண்டாடி வரும் விநாயகர் சதுர்த்தியின் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பட்டி தொட்டிகளில் இருந்து திமுக அரசின் தடைகளை தாண்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் ஒரு விநாயகர் சிலை உடைத்து ஏற்படுத்திய அவமரியாதைக்கு இன்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுவதும் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் நாம் நமது ஒற்றுமையை வெளிப்படுத்தி உள்ளோம். அதே போன்று இன்றைக்கு திமுக அரசு திருக்கோவில்களில் நிலங்களை அபகரிப்பதும் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது, கோவில் நிலங்களின் வாடகைகள் எப்படி மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து ஏற்கனவே பேசியவர்கள் தெரிவித்தனர். கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பது நமது கோரிக்கையாகும். ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லை என்றால் கோவில்களில் உங்களுக்கு என்ன வேலை? எனவே திமுக அரசு கோவில்களை அன்றோர்களே சான்றோர்கள் பக்தியுடையவர்கள் உள்ளிட்டோரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி 2026இல் தமிழ்நாட்டில் நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. அப்பொழுது நமது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். ஆகவே எண்ணங்கள் நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்துக்கள் மற்றும் இந்து கோவில்களுக்கு எதிராக உள்ள திமுகவை விரட்டியடிக்கின்ற நேரமும் வந்துள்ளது என அவர் பேசினார். ஐயா ராமகோபாலன்ஜி அவர்களால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய முன்னெடுப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டு ஒரு விநாயகரில் ஆரம்பித்த நம்மளுடைய ஊர்வலங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா திரு ராமகோபாலன்ஜி அவர்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு, அவ்வளவு பேர் கூடி
ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி திமுகவுக்கு தோல்வி பயத்தையும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடையும் கொடுத்தது நம்முடைய முருக பக்தர்களுடைய மாநாடு. இன்றைக்கு நாம் கணேச சதுர்த்தி என்று சொல்லுகின்ற விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகத்தில் எப்படி இன்னைக்கு ஒரு கிராமமாக ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தடைகளை தாண்டியும் கூட இன்றைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய தடைகள் எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இதே அப்ப சேலத்துல ஒரு விநாயகருக்கு அவமரியாதை ஒரு விநாயகரை அவர்கள் விநாயகரை உடைத்தார்கள். ஆனால் ஒரு விநாயகர் உடைத்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு 1 லட்சம் விநாயகர்கள் 2 லட்சம் விநாயகர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமந்தோறும் மூளை முடுக்கெல்லாம் கூட விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா நம்மளுடைய மக்களினுடைய எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, திருப்பரங்குன்றத்துல நம்மளுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல சகோதரர்களே, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல்வேறு தடைகளை அவர்கள் சொன்னாங்க. சகோதரர்கள்லாம் பேசும்பொழுது கோயில்கள்ல எப்படி கோயில் நிலங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், கோயில் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்கள் எப்படி சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்களுடைய வாடகைகள் எப்படி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள். நம்மளுடைய கோரிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லை, அப்ப கோயில்ல உங்களுக்கு என்ன வேலை என்பதுதான் நம்மளுடைய பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்களிடத்திலும் ஆண்டோர்களிடத்திலும் பக்தி உள்ளவர்களிடத்திலும் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 2026 நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு தமிழ்நாட்டில். அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த திமுகவை, இந்த இந்து எதிராக மக்களுக்கு எதிராக கோயில்களுக்கு எதிராக இருக்கின்ற திமுகவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது. சகோதரர்களே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு విడబెరిన్ మీకు అందరూ కూడా వినాయక చతుర్థి శుభాకాంక్షలు చెప్పుకున్నాను. అందరూ బాగున్నారా? సంతోషం, చాలా సంతోషం. జై హింద్.